இந்த சென்டென்சஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. I am coming from Pondicherry. I am working as a teacher. I am playing with my kid daily. We are watching movies every week. இந்த எல்லா சென்டென்சஸும் கரெக்டா இல்ல இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா? For example, I am coming from Pondicherry. இந்த சென்டென்ஸ் கரெக்டா? Would you believe if I say all these sentences have mistakes? Yes, இந்த எல்லா சென்டென்சஸ்லயும் மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்களே பாருங்க. I am coming from Pondicherry. I come from Pondicherry is correct. I am working as a teacher. I work as a teacher is right. I am playing with my kid daily. I play with my kid daily is right. We are watching movies every week. We watch movies every week. அதுதான் கரெக்ட். எல்லா சென்டென்ஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆனா எல்லாத்துலயும் நம்ம பேசும்போதும் எழுதும்போதும் ஐஎன்ஜி போட்டு பேசிட்டு இருக்கோம். அப்போ எந்த இடத்துல ஐஎன்ஜி யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், இது வாத்தி கமிங் வித் லெசன்ஸ். நான் உங்க கோபிநாத். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டென்ஸ் அப்படின்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ் தான். ஏன்னா நம்ம பேசும்போது எல்லாத்துக்கும் ஐஎன்ஜி போட்டு தான் பேசுவோம், ரைட்? ஸோ எந்த இடத்துல பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை பாசிட்டிவ்ல வரும்போது எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அதே சென்டென்ஸ் நெகட்டிவ்ல வரும்போது எப்படி ஃப்ரேம் பண்ணணும், எப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களோட இங்கிலீஷ் லேர்னிங்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட், நான் எப்பயும் சொல்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னா மினிமம் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்ப் வேணும், ரைட்? சப்ஜெக்ட்னா நமக்கு தெரியும், ஒன்னு நவுனா இருக்கும் இல்ல ப்ரொனவுனா இருக்கும். நவுன்னா பெயர்ச்சொல், நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். ப்ரொனவுனுங்கிறது நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்றது. யூஸ்வலா நம்ம யூஸ் பண்ற ப்ரொனவுன்ஸ் இப்படிதான் இருக்கும் இல்லையா? ஹி, ஷி, இட், தே, வி, ஐ, யூ. இதை பத்தின டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் நிறைய வீடியோஸ்ல கொடுத்துருக்கோம். மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா நவுன் இல்லைன்னா ப்ரொனவுன். அடுத்து வெர்ப். வெர்ப்னா ஆக்ஷன் வேர்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈட், ஸ்லீப், ட்ரிங்க், இது எல்லாமே வெர்ப்ஸ். இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பி வெர்ப்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. ஹெல்பிங் வெர்ப்ஸ் இல்ல ஆக்சிலரி வெர்ப்ஸ் சொல்லுவோம், ரைட்? ஆம், இஸ், ஆர், இது மூணுமே பிரசன்ட் டென்ஸ்க்கான பி வெர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வந்தா ஆம் வரும். he, she, it சிங்குலர் வந்ததுன்னா இஸ் வரும். தே இல்லனா வி ப்ளூரல் வரும்போது ஆர் வரும். கரெக்டா? ஐ ஹோப் எல்லாருக்கும் இது தெரியும். ஜஸ்ட் a recap தான். இப்போ நம்ம சப்ஜெக்ட் குள்ள போலாம். பிரசன்ட் கண்டினியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கான ரூல் இதுதான். ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் பிளஸ் ஒரு பி வெர்ப் இல்ல ஆக்சிலரி வெர்ப் இருக்கணும். என்னென்ன பிரசன்ட் டென்ஸ் வெர்ப் இருக்கு இப்பதானே பார்த்தோம். ஆம், இஸ், ஆர் பிளஸ் verb கூட ing இருக்கணும். மெயின் verbல ing ஆட் பண்ணணும். இதோட கீவேர்ட்ஸ் என்ன? இந்த சென்டென்ஸ் வரும்போது எதை ரெஃபர் பண்ணுவோம்? பிரசன்ட் கண்டினியூஸ்னால என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் அதுல இருக்கும்னு அர்த்தம். அட் பிரசன்ட், நவ், அட் த மொமெண்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தா அது பிரசன்ட் கண்டினியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் டாக்கிங் டு யூ நவ். He is playing chess at the moment. அவன் இப்போது செஸ் விளையாடி கொண்டிருக்கிறான். நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், ரைட்டா? இது எல்லாமே பிரசன்ட் கண்டினியூஸ். அப்ப ப்ளூரல்ல வந்தா they are watching my video now. சோ இது எல்லாமே பிரசன்ட் கண்டினியூஸ். இப்போ நம்ம இன்னும் டீடைலா போலாம். இதை எங்க யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன், டு ரெஃபர் அ கண்டினியூஸ் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் இப்போ இந்த மொமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு மட்டும்தான் நீங்க இதை யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், I am making a video now. இப்போ நான் ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். டு ரெஃபர் அ டெஃபினட் ஃபியூச்சர் ஆக்ஷன் ஆர் இவெண்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல ஆல்ரெடி முடிவாயிடுச்சுன்னு வச்சுப்போம், ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்பையும் நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தே ஆர் கெட்டிங் மேரிட் ஆன் October 10. தே வில் கெட் மேரிட்னு சொல்ல மாட்டோம். தே ஆர் கெட்டிங் மேரிட் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. ஆனா அது கன்வே பண்ற மீனிங்கை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல. ஸோ ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்ல ஸ்கெடியூல் ஆயிடுச்சுன்னா நீங்க பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த ட்ரெயின் இஸ் டிபார்ட்டிங் டுமாரோ அட் 6 PM அப்படின்னு தான் சொல்லுவோம். த ட்ரெயின் வில் டிபார்ட்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா ட்ரெயின் டிபார்ட் ஆகுது அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஸ் ஆன ஸ்கெடியூல், ரைட்?
அடுத்து எங்க யூஸ் பண்ணுவோம்? டு ரெஃபர் a future plan. இப்போ நான் சொன்ன மாதிரி he is planning to do his higher studies in London. அவன் லண்டன்ல படிக்கிறதுக்கு பிளான் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். சென்டென்ஸை பார்த்தா present continuous தான், ஆனா அது கன்வே பண்ற மீனிங்கை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பத்தி சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு தெரியும், ஐ எம் மேக்கிங் அ வீடியோ நவ். இந்த நிமிஷத்தை பத்தி பேசுறதுனால அது present continuous. ஆனா அடுத்த ரெண்டு ரூலுமே ஃபியூச்சரை கன்வே பண்ணும், ஆனா சென்டென்ஸ் வந்து present continuousல இருக்கும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து affirmative sentence. ஆல்ரெடி நான் பேசியிருக்கோம். affirmativeனா பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கான ரூல் இதுதான். ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்து ஒரு ஆக்சிலரி verb அதாவது be verb வரணும், அப்புறம் மெயின் verbல ing வரும், அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், he is watching TV. ஹீங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது be verb, watching is மெயின் verb கூட ing, டிவிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுனால டேபிள் வைஸ் கொடுத்துருக்கோம். மேல இருக்கிறது சிங்குலர். ப்ளூரல்ல வரும்போது they are playing cricket. So they is subject, are is be verb, playing is main verb plus ing, cricket is an object. இது affirmative அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நெகட்டிவ்ல வரும்போது என்ன ரூல் வரும்? சப்ஜெக்ட் இருக்கும், ஆக்சிலரி verb இருக்கும், மெயின் verb இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ஒன்னே ஒன்று அடிஷ்னலா வரும், நடுவுல நெகட்டிவ் வேர்ட் நாட்ங்கிறத யூஸ் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், he is watching டிவின்னு சொன்னோம் இல்லையா, பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதோட நெகட்டிவ் he is not watching TV. they are playing cricket. அதோட நெகட்டிவ் they are not playing cricket. இப்போ நீங்க பார்த்தது ரெண்டுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அடுத்து எப்படி கேள்வி கேட்கறது? ஏன்னா கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதா இங்கிலீஷ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ் ஆர் நோ கொஸ்டின்னா என்னது? நீங்க கேட்கிற கேள்விக்கு எஸ் இல்லைன்னா நோ மட்டும் தான் சொல்ல முடியும். அதை எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு இந்த டேபிள பாருங்க. நாம பார்த்த எக்ஸாம்பிள் என்ன? he is watching TV. கரெக்டா? அதுக்கு எப்படி கேள்வி கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் அந்த be verb வந்துரும், அப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் மெயின் verbல ing, அப்புறம் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், he is watching TV now. அந்த is ஃபர்ஸ்ட்ல கொண்டு வாங்க. is he watching TV? இப்போ அவன் டிவி பார்க்கறானா? they are playing cricket. எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவீங்க? are they playing cricket? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்வீங்க? yes, he is playing cricket. no, they are not playing cricket. இப்படிதான் ஆன்சர் சொல்ல முடியும், ரைட்? அதனால தான் இதை எஸ் ஆர் நோ கொஸ்டின் சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அடுத்து என்ன கொஸ்டின்? WH கொஸ்டின். எஸ் ஆர் நோ மட்டும் தான் சொல்லணுமா? ஜென்ரலா கொஸ்டின் கேட்க கூடாதா? அதை தான் WH கொஸ்டின் சொல்றோம். இதோட ஃப்ரேம் என்ன வரும்? WH வேர்ட் வரும். WHங்கிறது வாட், வேர், விச், ஹூ, இது எல்லாமே WH கொஸ்டின். அடுத்து ஆக்சிலரி verb அதாவது be verb வரும், அப்புறம் சப்ஜெக்ட் வரும், அப்புறம் மெயின் verbல ing வரும். இதுல ஆப்ஜெக்ட் வராது, ஏன்னா ஆப்ஜெக்ட் தான ஆன்சரே. ஃபார் எக்ஸாம்பிள், he is watching TV. கேள்வி எப்படி கேட்பீங்க? what is he watching? அவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்பீங்க. நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, WH கொஸ்டின் வரும்போது இந்த சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, he, அது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு வேர்புக்கும் நடுவுல வந்துடும். இதுதான் ரூல். what are they playing? they are playing cricket is the answer. so theyங்கிற சப்ஜெக்ட் ஆருக்கும் பிளேயிங்க்கும் நடுவுல வந்திருக்கு. இந்த ரூலை மறக்கவே மறந்துடாதீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுவோம், உங்களுக்கு பெட்டரா புரியும். we are going to German next month. அது கன்வே பண்ற விஷயம் என்னமோ ஃபியூச்சர் டென்ஸ் தான், ஆனா சென்டென்ஸ் வந்து present continuous. we are going to German next month. next month நாங்க ஜெர்மன் போறோம். இதோட நெகட்டிவ் எப்படி இருக்கும்? we are not going to German next month. ஆல்ரெடி நம்ம ரூல்ல பார்த்திருக்கோம், ரைட்? இப்போ எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கணும். என்ன பண்ணுவீங்க? அந்த ஆர் எடுத்து முன்னாடி போட்டுருவீங்க. are we going to German next month? இது நம்மளே கேள்வி கேட்டுக்கிற மாதிரி, ரைட்? அடுத்து WH கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? when are we going to German? நம்ம எப்போ ஜெர்மன் போறோம்? ஸோ when அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு வந்திருக்கு. சப்ஜெக்ட் we வந்து ரெண்டு வேர்புக்கு நடுவில் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்ன ரூல், ரைட்? இதை வேற மாதிரி கூட கேட்கலாம். where are we going next month? next month நம்ம எங்க போறோம் அப்படின்னு வேற வச்சு கூட கேட்கலாம். but the rule remains the same. I hope இப்போ உங்களுக்கு பெட்டரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். First sentence, we are celebrating my birthday. So we are celebrating my birthdayங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதோட நெகட்டிவ் என்ன இருக்கும்? இதோட எஸ் ஆர் நோ கொஸ்டின் என்ன? இதோட WH கொஸ்டின் என்ன அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிங்க.
முடிஞ்சா ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சுங்க. மை ஃப்ரெண்ட் இஸ் டெக்ஸ்டிங் மீ நவ். ஸோ இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் இப்போ. இதோட நெகட்டிவ் என்ன, இதோட எஸ் ஆர் நோ கொஸ்டின் என்ன, இதோட WH கொஸ்டின் என்ன. தேர்ட் ஒன், சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த கார்டன். குழந்தைகள் கார்டன்ல விளையாட்டு கொண்டு இருக்கிறார்கள், ரைட்? ஸோ இதோட நெகட்டிவ் என்ன, இதோட எஸ் ஆர் நோ கொஸ்டின் என்ன வரும், WH கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க. ஐ ஆம் பிளானிங் டு மேக் நியூ வீடியோஸ். ஸோ இதோட பாசிட்டிவ், இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதோட நெகட்டிவ் என்ன வரும், இதோட எஸ் ஆர் நோ என்ன வரும், அதே மாதிரி இதோட WH கொஸ்டின் என்ன வரும். வழக்கமா ஆன்சர்ஸ் வந்து இதே ஸ்லைட்லேயே இருக்கும். பட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுனால ஆன்சர்ஸ் நான் இதே ஸ்லைட்ல கொடுக்கல. கீழே இருக்கிற காமெண்ட் செக்ஷன்ல நான் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க ஆன்சர் எழுதிட்டு உங்க ஆன்சர்ஸ் கரெக்டானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எத்தனை கரெக்ட் வந்துச்சுன்னு எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching this video. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். I'll see you again in the next class. Bye.